விஜய் அவர்கள் கட்டாயம் முயற்சி பண்ணார். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மெட்டீரியலைஸ் ஆகி ஒரு அலையன்ஸ் இல்லை. நம்ம வந்து ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பிரேக் போட்டு அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேற சொல்றார். இந்த டிடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்தியன் அவரே சொல்றார். இந்த செங்கோட்டையன் வந்துருவாருங்க போது அவர் அதிமுக ஒருங்கிணைக்கிறேன், அவர் விஜய் ஒருங்கிணைக்கிறேன் கிளம்பல. என்னப்பா வர்றவங்க பூரா சும்மா அங்கே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வாங்கப்பா அப்படின்னு ஒரு கணக்கு. யாரும் டிஎம்கே பக்கம் போக போறதில்ல, யாரும் விஜய் பக்கம் வரல. அதனால திரு விஜய் அவர்களுக்கு உடனடியாக ஒரு கூட்டணி தேவைப்படுது. எமர்ஜென்சி சர்வீஸ்ல இருக்கு அவருக்கு கூட்டணி கட்டாயம். ஏன்னா அவர் எவ்வளவு நின்று முயற்சி பண்ணாலும் தனியாக என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், முதலமைச்சர் ஆக முடியுமா விஜய் அப்படின்னு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு தனி கட்சியாக எவ்வளவு தூரத்துக்கு பாய முடியுங்கிறது தெளிவாக இருக்கும். நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது, மாற்றுக்கிறது. ஆனால் யாராவது உள்ள வந்தா அப்போ கட்டாயம் பிம்பம் வரும். அன்னைக்கு வந்து நீ வந்து வரமாட்டாருன்னு சொன்னீங்கிற கேள்வி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. அப்போ இப்போ வந்து அவருக்கு தேவை ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது. பட் அவரும் இந்த டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பார். ஏன்னா டிஎம்கே கூட்டணியில் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நினைவு இருக்கும், 2021 கூட்டணி சீட்டு பேசும்போது இதே 2 கம்யூனிஸ்டுகள், இதே விடுதலை சிறுத்தைகள், இதே மதிமுக 4 பேரும் 2021 பிப்ரவரி மார்ச் மாதம் அறிவாலய மாதத்தில் கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்க்கணும்.